ஹாய், நான் இப்போ சிக்கன் வச்சு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லை, மசாலா பொடி எதுவுமே சேர்க்கலை. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் 1 கப்பு. நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ குருமா அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, அதே அளவு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, 1/4 இது 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணால் இன்னொரு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரைக்கும்போது நம்ம பால் ஊற்றி அரைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நான் பால் ஊற்றிக்கிறேன். இதை அரைச்சி பேஸ்ட்டு பதத்தில் எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் கடாய் காஞ்ச உடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடிச்சு சோம்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு பட்டை, கல்பாசி லைட்டாக சேர்த்தா போதும். கிராம்பு 3, ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டு கிளறி விடுறேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேக வைக்காத உருளைக்கிழங்கா இருந்தாலும் எடுத்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நான் வேக வச்சுருக்கிறதுனால இங்கே அரைப்பதம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச ஒரு உருளைக்கிழங்கு அது கூடயே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே நல்லா அப்படி வெந்துட்டு வருது. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுறோம். கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சு கிளறணும், சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதை கழுவி தேவைக்கேற்ப நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கெட்டியாகிருக்கும். படி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விடலாம். இப்போ புதினா பொடிசாக கட் பண்ணி புதினாவில் கஸ்தூரி மெட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதே நல்லா கிளறி விடுறேன். இப்போ ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். இது இடியாப்பம், இட்லி, தோசைக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் பிடிக்காதவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.